40 நாளுக்கு மேல நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 400 டெக்னீஷியன்ஸ் திவாகர் கேமராவை இப்படி ரீல்ஸ் பண்ணதை பார்த்து நிறைய பேருக்கு ஸ்ட்ரோக், யூனோ, லெஃப்ட் பேராலிசிஸ் அண்ட் கைண்ட் ஆஃப், ஏன்னா இதை அவர் திருப்பி 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 பண்ணி படையப்பா ரம்யா கிருஷ்ணனை விட இவர் ஒரு படி போய் இந்த சீனை ரெக்ரியேட் பண்ணி 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 இவ்வளவு டெக்னீஷியன்ஸ் உள்ளுக்குள்ள வந்து மெடிக்கல் அசிஸ்டன்ஸ்ல உள்ள வந்து ஏகப்பட்ட பொருட்செலவு. பொதுவா கண்டஸ்டன்ஸ்க்கு வர மெடிக்கல் டீமை விட டெக்னீஷியன்ஸ்க்கு வர மெடிக்கல் டீம் ஜாஸ்தியா இருக்கிறதா எனக்கு வந்த தகவல். இது உனக்குள்ள ரகசியமா வச்சுக்கோ, மக்கள் கிட்ட கூட நம்ம ஷேர் பண்ணிக்க வேணாம். ஓகே, அப்படி பண்ணவன இனிமேல் கேமரா முன்னாடி வந்தா டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்களா, ட்ராலி ஃபார்வர்ட் ட்ராலி ரைட், நீ நீ போனதுக்கு அப்புறம் தான்டா அது வரைக்கும் கேமரா அப்படின்னு எல்லாமே ஒரே போர்டுக்கு போயிடுச்சு. உலகத்திலேயே கேமராவை ஷட் டவுன் பண்ணவன் ஒரே ஆள் திவாகர் மட்டும்தான், வேற யாருமே இருந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு அடி அடி அடின்னு அடி. சுபிக்ஷா அழும்போது கூட ஜூம்ல வச்சாங்க சார், ஏதாவது ஒரு ஆங்கிள் கிடைச்சிடாதா அந்த அலறதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவரு போய் நின்ன உடனே அசஞ்சா அவன் பேச ஆரம்பிச்சிருவான் அப்படின்ற ஒரு இதுலயே தலையாட்டாதரா வெட்டிடுவாங்கன்ற மாதிரி இருந்தாங்க. அலட்டாரா கேமராமேன், அசஞ்சா அவன் ரீல ஸ்டார்ட் பண்றான்டா அப்படின்ற மாதிரி அப்படியே சொல்லிப்பாங்க. யூனிட் 3 அவங்க இவங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க, அங்க யாரோ பாருங்க, பிரஜின் ஏதோ பண்றாரு பாருங்க, சார் வேணாம் சார், இவன் திரும்ப நடிக்க ஆரம்பிச்சிருவான் சார், ஓவர் 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 அப்படின்னு இந்த ரேஞ்ச்ல தான் போயிடுச்சு. பட் எனிவேஸ் திவாகருக்கு வந்து அதை தவிர வேற எதுவும் பண்ண தெரியாது. சும்மா உட்காந்துருந்தா பார்வதி கிட்ட நொடுனா டைம் பேசிட்டு அதுக்கு ஏதாவது ஒண்ணு பேசுவாப்ல. அது பேசுனதுல அதே ஒரு பஞ்சாயத்தா நடக்கும்.